சுமார் 57 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த குடமுழக்கு விழா. இங்க அம்மனுக்கு நாங்க பூஜை செஞ்சு குடமுழுக்கு விழா நடத்த போறோம்னு ஆடி பாடி ஊர்வலமாக சென்ற கிராம மக்கள். தீர்வரிச தட்டை எடுத்து அதுல பழம், பூ, புடவைன்னு ஒரு விழா கோலமாவே இதை மாத்திட்டாங்க. திருவாரூர் மாவட்டம் புழுதிக்குடி ஊராட்சியில இருக்கக்கூடிய சோமாசி கிராமத்துல பழமை வாய்ந்த வீரகாளியம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவில் 57 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடமுழக்கு விழா நடந்ததா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஓட்டு கட்டிடம் பழமையான நிலையில் இருந்ததால அதை உடைச்சு மாத்தி இப்ப புதுசா கட்டி அமைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கோவிலுக்கு குடமுழக்கு விழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த கிராமத்தை சேர்ந்த பல பேர் ஒன்னா சேர்ந்து சீர்வரிசை தட்டை எடுத்து அதுல பழம், பூ, புடவைன்னு எல்லா பொருட்களையும் வாங்கி ஒரு ஊர்வலமாவே நடந்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இளைஞர்களும், ஆண்களும், பெண்களும், குழந்தைகளும் பாட்டு பாடி நடனமாடி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் அவங்க நடந்து சென்ற காட்சிகள் பலரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இதை தொடர்ந்து குடமுழக்கு விழா சிறப்பா நடந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆலயத்துல யாக பூஜைகள் நடத்தப்பட்டு அம்மனுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு ரொம்ப விசேஷமான முறையில குடமுழக்கு விழா நடந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னோவியர்ஸ்.